வணக்கம் நண்பர்களே. சத்யாத்மாக்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என் பதிவுகளை தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும். எனது தலைப்புகளில் 90% மேல மனநலம், அறிவியல், குறிப்பாக உளவியல் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். ஆ நம்ம மனதின் குருட்டு புள்ளிகள், அதாவது பிளைண்ட் ஸ்பாட்ஸை பற்றி பகிர்ந்து கொள்வதிலும், அதை தெரிந்து கொண்டு அ சரியாக கையாளுவதிலும் எனக்கு எப்பவுமே ஒரு தனி ஆர்வம் உண்டு. காட்சி ஊடகங்கள் மூலம் வரும் உள்ளுணர்வை தூண்டும் சில செய்திகள், அதாவது சப்லிமினல் மெசேஜஸ், அவற்றில் ஒன்றா பார்ப்போம். ஒளிரும் விளக்குகள், விளம்பரங்கள் மற்றும் கவர்ச்சியான ஜிங்கல்கள் ஆகியவற்றால் சூழப்பட்ட நெரிசலான நகரத்திற்கு நீங்கள் நடந்து செல்கிறீர்கள் என்று ஒரு கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் காட்சிகள் மற்றும் ஒளியில் திளைத்திருக்கிறீர்கள் என்றுதான் நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் இந்த செய்திகளில் சில உங்களை அறியாமலேயே உங்கள் ஆழ்மனதில் ஊடுருவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? இந்த வீடியோ சக்தி வாய்ந்த காட்சி ஊடகங்களின் கவர்ச்சிகரமான உலகத்தை ஆழமாக ஆராய உதவும் என்று நான் நம்புகிறேன். உள் உணர்வை தூண்டும் செய்திகள், அதாவது சப்லிமினல் மெசேஜஸ் என்றால் என்ன? இவை எவ்வாறு நம் ஆழ்மனதில் நுழைந்து எதிர்மறை அல்லது நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன? அவைகளால் நம் மனதை கட்டுப்படுத்த முடியுமா? நாம் ஏன் உளவியல் ரீதியாக நம்மை அறியாமலே இதில் சிக்கிக்கொள்கிறோம்? நாம் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா? இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கான விடைகளையும் விளக்கங்களையும் புரிந்து கொள்வதும் அவைகளை எப்படி எதிர்கொள்வது என்பதும் நமக்கு முக்கியமானது இல்லையா? பார்ப்போம். முதலில் உள்ளுணர்வை தூண்டும் செய்திகள், அதாவது சப்ளிமினல் மெசேஜ் என்றால் என்ன என்ற அடிப்படை கேள்வி கூறுவோம். அவை என்னவென்றால், ஊடகங்களில் பதிக்கப்பட்ட சமிஞ்சைகள் அல்லது செய்திகள் நமது கருத்தின் சாதாரண வரம்புகளுக்கு கீழே கடந்து செல்ல வடிவமைக்கப்பட்ட ஒரு வியாபார உத்திதான். சப் என்றால் லாட்டின் மொழியில் கீழே அல்லது துணை என்று அர்த்தம். லிமின் என்றால் வாசல் என்று பொருள். ஆக உங்கள் நனவான மனதை, அதாவது கான்ஷியஸ் மைண்டை தவிர்த்து தாண்டி உங்கள் ஆழ்மனதில் சென்று செல்வாக்கு அல்லது ஆதிக்கம் செலுத்துவதுதான் இதன் நோக்கம். எதையாவது வாங்கியே விட வேண்டும், எதற்கு வாங்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கலாம், ஒரு இடத்தை பார்வையிட வேண்டும் என்று ஒரு வெறியோடு நீங்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்கு இப்போதான் வந்திருக்கிறதா? அப்படியானால் அதற்கு நீங்கள் கவனிக்காத அல்லது மறைக்கப்பட்ட செய்தி கூட காரணமாக இருக்கலாம் இல்லையா? சிந்தியுங்கள். 1957ஆம் ஆண்டில் ஜேம்ஸ் ஃபிக்கர் என்ற சந்தை ஆராய்ச்சியாளர் ஒருவர் ஒரு திரைப்பட அரங்கில் பாப்கார்ன் மற்றும் கோகோ கோலாவின் விற்பனையை அதிகரித்ததாக சொன்னார். அதற்கு காரணம் ஈட் பாப்கார்ன் மற்றும் ட்ரிங்க் கோகோ கோலா என்ற சொற்களை திரையில் காட்டியதாக அவர் சொன்னார். இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியது. இப்படிப்பட்ட விளம்பரங்களால் தங்கள் அறிவை கையாள முடியலாம் என்று மக்கள் பயப்பட தொடங்கினார்கள். பிறகு அவரே இந்த ஆய்வு ஒரு பொய்தான் என்று சொன்னார். ஆனாலும் மக்களிடம் இந்த யோசனை சிக்கிக்கொண்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் பல ஆராய்ச்சியாளர்கள் இந்த துறையில் மேலும் ஈடுபட்டார்கள். ஒரு சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்தை பற்றி பார்ப்போம். 2000 வருடம் அப்போது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் போது அல்கோரின் கொள்கைகளை பற்றி விவாதிக்கும் போது ஒரு விளம்பரம் ரேட்ஸ் என்ற வார்த்தையை சில வினாடிகளே ஃப்ளாஷ் செய்தது. இது ஒரு பரவலான விவாதத்தை ஏற்படுத்தியது. சில வல்லுநர்கள் ஒரு வினாடியே நீடித்த இந்த சுருக்கமான ஃப்ளாஷ் அல்கோரின் கொள்கைகள் மற்றும் எதிர்மறையான அல்லது விரும்பத்தகாத ஒன்றிற்கு இடையே ஒரு ஆழ்நிலை தொடர்பை உருவாக்கும் நோக்கம் கொண்டது என்று வாதிட்டனர். அதன் சரியான அல்லது உண்மையான தாக்கத்தை நிரூபிக்க முடியாது என்றாலும் அரசியல் பிரச்சாரங்களில் இது மக்களின் கருத்துக்களை திசை திருப்ப முடியுமா? ஒருவேளை நுட்பமாக இருக்கலாம். ஆனால் சப்லிமினல் செய்தியை விட சர்ச்சையே விளம்பரத்தின் மீது அதிக கவனத்தை ஈர்த்தது. இந்த நுட்பங்கள் நியாயமான விளையாட்டு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது அவை நெறிமுறை எல்லைகளை கடந்த ஒரு செயலா? உங்கள் கருத்து என்ன? தெரிவியுங்கள். இந்த சப்லிமினல் மெசேஜஸ் உண்மையில் வேலை செய்யுமா? ஆராய்ச்சி கலவையான முடிவுகள், அதாவது மிக்சட் ரிசல்ட்களை சொல்கிறது. சில ஆய்வுகள் இவை நாம் முடிவெடுக்கும் முறையை பாதிக்கக்கூடும் என்று கூறுகின்றன. ஆனால் குறிப்பிட்ட நிபந்தனைகள் கீழ் மட்டுமே. எடுத்துக்காட்டாக 2006இல்
ஒரு ஆய்வில் ஒரு பானத்தை ஊக்குவிக்கும் செய்திகளின் மூலம் அதில் பங்கேற்றவர்கள் அந்த பானத்தை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று காட்டியது. ஆனால் அவர்கள் ஏற்கனவே தாகமாக இருந்தால்தான், அதாவது புதிய ஆசைகளை உருவாக்குவதை விட அவைகள் ஏற்கனவே இருக்கும் ஆசைகளை மட்டும் பெருக்கக்கூடும் என்று ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. 2023ஆம் ஆண்டில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு அரசியல் பிரச்சாரங்களில் சப்ளிமினல் மெசேஜ்களின் விளைவுகளை ஆராய்ந்தது. அவை வாக்காளர்களின் அணுகுமுறையை தற்காலிகமாக பாதிக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டிருந்தனர். வாக்களிக்கும் நடத்தையை கணிப்பதில் நரம்பியல் சந்தைப்படுத்துதல், அதாவது நியூரோ மார்க்கெட்டிங் இன் ப்ரிடிக்டிங் ஓட்டிங் பிஹேவியர் என்ற தலைப்பில் ஒரு தொடர்புடைய ஆய்வு உள்ளது. இந்தியாவில் தேசிய தேர்தலின் ஒரு அரசியல் விளம்பரங்களில் சொற்கள் அல்லாத குறிப்புகள் வாக்களிக்கும் நோக்கங்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதை ஆராய்கிறது. நீங்கள் ஒரு பிராண்டை நம்புவீர்களா, அல்லது ஒரு அரசியல்வாதியின் சப்ளிமினல் மெசேஜ்களை அறிந்த பிறகும் அவரை அல்லது அவரின் கருத்து? விளம்பரதாரர்கள் சில நேரங்களில் உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு வண்ணங்கள் அல்லது பின்னணி இசை போன்ற நுட்பமான குறிப்புகளை பயன்படுத்துகின்றனர். அரசியல் பிரச்சாரங்கள் மறைக்கப்பட்ட படங்கள் அல்லது சொற்றொடர்களை கூட பயன்படுத்தலாம். படங்களில் கூட இயக்குநர்கள் ஒரு குறிப்பிட்ட மனநிலை உருவாக்க சப்லிமினல் காட்சிகளை பயன்படுத்துகிறார்கள். எடுத்துக்காட்டாக 1999இல் வெளிவந்த ஃப்ளைட் கிளப் என்கின்ற படத்தின் டைரக்டர் டேவிட் பின்ச்சர், அவர் அந்த படத்தின் கதாநாயகனான டெய்லர் டூடன் என்பவரை ஒற்றை ஃப்ரேம்களை காட்டினார். கதையில் தோன்றுவதற்கு முன்பே இந்த காட்சிகளை சொருகினார். இந்த விரைவான ஃப்ளாஷ்கள் ஒரு நொடி மட்டுமே நீடித்தன, ஆனால் அவை உணர்வுபூர்வமாக மக்கள் மனதில் அந்த கதாபாத்திரத்தின் அடையாளமாக ஒரு ஆழமான செய்தியை விதைத்தது. இப்படி இந்திய சினிமா மற்றும் விளம்பரங்களில் இருந்து கூட இந்த சப்ளிமினல் மெசேஜ்களின் சில ஆக்கப்பூர்வமான பயன்பாடுகளை நம்மால் பார்க்க முடியும். நேர்மறையான உணர்ச்சிகளையும் செயல்களையும் பாதிப்பதில் இந்த சப்ளிமினல் மெசேஜஸ் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாகவும் நுட்பமாக இருக்க முடியும் என்பதை இந்த எடுத்துக்காட்டுகள் விளக்கின்றன. 2008இல் வெளிவந்த உளவியல் த்ரில்லர் கஜினியில் கதாநாயகன் அமீர் கான் தனது குறுகிய கால நினைவக இழப்பு காரணமாக தனது பணியை நினைவூட்டுவதற்காக பச்சை குத்துதல் மற்றும் குறிப்புகளை பயன்படுத்துகிறார். தமிழில் சூர்யா நடித்திருப்பது அனைவருக்கும் தெரியும். இது வெளிப்படையான கதையின் ஒரு பகுதியாக இருக்கும்போது, கில் கஜினி போன்ற சில பச்சை குத்தல்களின் தொடர்ச்சியான காட்சிகள் பார்வையாளர்கள் மத்தியில் ஒரு உளவியல் முத்திரையை உருவாக்கியது. இதை பற்றி பெரிதாக சிந்திக்காமல் பார்வையாளர்கள் கதாநாயகன் ஆவேசத்துக்கு இணையாகிறார்கள் மற்றும் உணர்ச்சி, கொந்தளிப்பு, பச்சாதாபம் போன்ற உணர்வுகளை மேம்படுத்துவதற்கு இந்த டெக்னிக் ஒரு மிகச்சிறந்த கருவியாக பயன்படுத்தப்பட்டது. ரங் டே பாசந்தியில் கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இடையிலான கதை மாற்றங்கள், சுதந்திர போராளிகள் அவர்களை பற்றிய நவீன கால இளைஞர்களை காட்டுகின்றன. இந்த காட்சிகளின் சுருக்கமானது புரட்சியின் உணர்வை சமகால பிரச்சனைகளுடன் இணைத்து தேசபக்தியை செயல்பாட்டுடன் தொடர்புபடுத்த பார்வையாளரை ஊக்குகிறது. இந்த நுட்பமான உணர்ச்சி படம் வெளியான பின்னர் இளைஞர்கள் தலைமையிலான இயக்கங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் எழுச்சியை உருவாக்கியது. நகைச்சுவான ஆனால் புத்திசாலித்தனமான ஒரு விளம்பரங்களுக்காக புகழ்பெற்ற அமுலை பற்றி பலருக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணமாக 2020இல் கோவிட் சமூக தூரத்தின் போது ஒரு அமுல் விளம்பரம் அதன் சின்னம் வெண்ணெய் சிற்றுண்டியை வைத்திருக்கும் என்ற ஒரு தலைப்பை காட்டியது. வெண்ணெயை பரப்பவும், வைரஸ் அல்ல, அதாவது ஸ்ப்ரெட் பட்டர் நாட் வைரஸ். இந்த விளம்பரம் தொற்று நோய்களின் போது பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தின் முக்கியத்தை வலியுறுத்தியது. சமூக வர்ணனையுடன் பிராண்டிங்கை ஒன்றிணைக்கும் அமுலின் திறன் அதன் விளம்பரங்களை பல வருடங்களாக மறக்க முடியாததாக வைத்திருக்கிறது. ஃபெவிகாலின் விளம்பர பிரச்சாரங்கள் மிக சிறந்த படங்கள் என்று பலருக்கும் தெரிந்திருக்கும். ஒரு விளம்பரத்தில் மக்கள் நெரிசலான பஸ் கூரையின் மேலே ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருப்பதாக காட்டியிருப்பார்கள். இது பிசின் வலிமையை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக குறிக்கிறது.
ஃபெவிகாலின் புத்திசாலித்தனமான இந்த யோசனை பார்வையாளர்கள் மத்தியில் ஒப்பிட முடியாத ஒரு பிணைப்பை உருவாக்குது என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. திரைப்படங்கள் அல்லது விளம்பரங்களில் இப்படிப்பட்ட நுட்பமான தொடுகளை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? 2018இல் இந்தியாவின் பிரபலமான சோப் பிராண்ட், அதாவது சர்ஃப் எக்ஸல், ஹோலி அ பண்டிகை கொண்டாட்டத்தின் போது ஒரு தொலைக்காட்சி விளம்பரத்துக்கான ஒரு பின்னடைவை எதிர்கொண்டது. திருவிழாவின் போது வேற்று மதத்தின் மற்றொரு குழந்தையை பாதுகாப்பும் ஒரு குழந்தையை காண்பிப்பதன் மூலம் விளம்பரம் நுட்பமாக சில மத சார்புகளை ஊக்குவிப்பதாக விமர்சகர்கள் குற்றம் சாட்டினார்கள். பலர் அதன் நல்லிணக்க செய்தியை பாராட்டினாலும் மற்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி நிரலை மிக சிறப்பாக ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டினர். விவாகம் மிகவும் தீவிரமாக வளர்ந்தது. ஆனால் அந்த நிறுவனம் மத ஒற்றுமைக்கும் அதை அதை ஊக்குவிப்பதும் தான் இந்த விளம்பரத்தின் நோக்கம் என்பதை தெளிவுபடுத்தியது, மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியது. ஆனாலும் கூட இந்த சர்ச்சை நிறுவனத்தை பொது மன்னிப்பு கேட்க கட்டாயப்படுத்தியது. இந்த சம்பவம் ஆக்கப்பூர்வமான செய்தி சொல்வதற்கும் அதை மக்களால் உணரப்பட்ட அல்லது கையாளும் விதத்துக்கும் இடையிலான ஒரு சிக்கலை எடுத்து காட்டுகிறது. இதேபோல் 2020இல் டனிஷ் நகை விளம்பரம். இது இந்து பெண் தனது வளைகாப்பின் போது ஒரு முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்தவரை அன்பாக வரவேற்பதாக இந்த விளம்பரம் சித்தரித்தது. இதன் வெளிப்படையான செய்தி அன்பு மற்றும் மத ஒற்றுமையை பரப்பியது என்றாலும் சில விமர்சகர்கள் அதை ஒரு ஒருதலைப்பட்ச கதையை ஊக்குவிப்பதாக விளக்கினார்கள். பின்னடைவு மிகவும் தீவிரமாக வளர்ந்தது. டனிஷ் நிறுவனம் அந்த விளம்பரத்தை அமிதாப் பச்சன் மற்றும் அவரது மகள் ஸ்வேதா பச்சன் நந்தா ஆகியோர் நடித்த ஒரு தொலைக்காட்சி விளம்பரம் ஒரு சர்ச்சையை தூண்டியது. இந்த விளம்பரம் ஒரு காட்சியை சித்தரித்தது. அதில் அவர்கள் தங்கள் வங்கி கணக்கில் தவறாக வர வைக்கப்பட்ட பணத்தை திருப்பி தருகிறார்கள். ஆனால் வங்கி சமூகம், அதாவது பேங்க் கம்யூனிட்டி, அந்த இண்டஸ்ட்ரி இது எதிர்மறையாக விமர்சித்தது. விமர்சகர்கள் இந்த விளம்பரம் வங்கி அதிகாரிகளை ஊழல் நிறைந்ததாகவும் நெறிமுறையற்றவர்களாகவும் சித்தரித்தது என்று வாதிட்டார்கள். இந்த விளம்பரத்தின் கான்செப்ட் வங்கி நிறுவனங்களில் நேர்மை மற்றும் நம்பிக்கையை சந்திப்பதற்காக வாதிடினார்கள். கல்யாண் நகைக்காரர்கள் விளம்பரத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்தினார்கள். இது எந்த ஒரு தொழிலையும் ஒருபோதும் மோசடி செய்வதற்காக அல்ல என்று வலியுறுத்தினர். ஆனாலும் பிறகு அவர்கள் பொது மன்னிப்பு கோர வேண்டிய நிலைமை வந்தது. இது பற்றிய உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறேன். சப்லிமினல் மெசேஜ் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் சர்ச்சைக்குரிய தலைப்பு. இவை உங்கள் மனதை முற்றிலுமாக கட்டுப்படுத்துவது சாத்தியமில்லை என்றாலும் உங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் சில திசைகளில் உங்களை திருப்பலாம் அல்லது தூண்டலாம். அடுத்த முறை நீங்கள் ஒரு விளம்பரம், ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது அல்லது உங்கள் சமூக ஊடகத்தின் மூலம் ஒரு செய்தியை பார்க்கும்போது சற்றே இடைநிறுத்தி உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இங்கே மறைக்கப்பட்ட செய்தி ஏதாவது இருக்கிறதா? அதன் உண்மைத்தன்மை என்ன? அதை நீங்கள் நேரடியாக சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? சில உதவி குறிப்புகளை பார்ப்போம். தகவல் அறிந்தவர்களாக இருங்கள். எப்படி சப்லிமினல் செய்திகள் செயல்படுகின்றன? விளம்பரங்கள், திரைப்படங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் அல்லது வேறு எங்கும் இது எப்படி பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது? விழிப்புடன் இருங்கள். ஊடகங்களை விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்யுங்கள். விளம்பரங்கள் மற்றும் படங்களில் தொடர்ச்சியான வடிவங்கள், வண்ணங்கள் அல்லது சின்னங்களுக்கு கவனம் செலுத்துங்கள். உங்கள் உள்ளத்தில் அவர்கள் என்னென்ன உணர்ச்சிகள் அல்லது செயல்களை தூண்ட முயற்சிக்கிறார்கள் என்று நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். செயலற்ற நுகர்வு, அதாவது பேசிவ் கன்சம்ஷன், இதனால் நம்மை அறியாமலே எதிர்மறை பாதிப்புகளுக்கு உட்படுத்தப்படுகிறோம். இதை வெகுவாக குறைத்துக் கொள்ளுங்கள். நம்பகமான ஆதாரங்களுடன் குறுக்கு சோதனை மற்றும் பாஸ் செக் செய்யுங்கள்.
மன ஆற்றல், அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி செய்யுங்கள். இது கவனம் செலுத்துவதற்கும் நுட்பமான குறிப்புகளை கேள்வி கேட்கவும் உதவும். எனவே எதிர்மறையான சப்ளிமினல் செய்திகளுக்கு பலியாகி விடாதீர்கள். எச்சரிக்கையாக இருங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் வித்தியாசமான தலைப்பின் மூலம் விரைவில் சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பகிருங்கள், கருத்து தெரிவியுங்கள், பெல் பட்டனை தேர்வு செய்யுங்கள். இந்த காணொளியை கடைசி வரை பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். Mm-hmm.